ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோலையும் நம்ம ஜீன் பேண்ட்டை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஆர்கனைசர் ஆர் பவுச்சு அண்ட் ஒரு பூ எப்படி பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே அப்படின்ற லிங்க் இருக்கும், அதை தொட்டு பார்த்துக்கோங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன், அதையும் தொட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜீன் பேண்ட்டில் இந்த மாதிரி பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்கெட்டை நம்ம கரெக்டாக பாக்கெட் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, தையல் கட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பயத்தில் நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பாக்கெட் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா கைப்பிடிக்காக இந்த பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸாக 1 சென்டிமீட்டர் விட்டேன் பார்த்தீங்களா, அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் ஜீன்லேருந்து கட் பண்ணும்போதே நீங்கள் கரெக்டாக ஸ்டிச்சஸ் இல்லாமல் ஸ்டிச்சஸை வந்துட்டு கட் பண்ணாமல் கரெக்டாக கட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்போவே இந்த எக்ஸஸ் 1 சென்டிமீட்டர் விடாமலே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஹேண்டிலுக்காக கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கையிலேயே சும்மா தையல் போட்டாலே போதும். வீடியோ பார்க்கும்போது இந்த ஆர்கனைசர் எதுக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, இப்போது இந்த மாதிரி அட்டாச் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் வீடியோ ஜீனில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பூ செஞ்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு இதில் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது க்ளூகன் ஒட்டினதுனால கண்டிப்பாக பிஞ்சு வராதுங்க, நீங்கள் தையல் கூட போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இந்த பூ வந்துட்டு நான் எந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது, எந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் பார்த்து நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கும் க்ளூகன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இது நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணும்போது ஃபோன் வந்துட்டு கீழே வைப்போம் இல்லையா, அதுக்கு எந்த ஸ்டாண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூகன் போட்டதுனால கண்டிப்பாக பிஞ்சு வராது, மொபைல் எதுவும் கீழே விழுந்துருன்ற பயமும் இல்லை, நமக்கு ஒரு ஹேண்டிலாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க நெக்ஸ்ட் ஆர்கனைசர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் டிஐவைக்கு பேண்ட்டோட பின்னாடி சைடு பேக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேக்கெட்டை நம்ம இப்போ ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு கீழ் பகுதியில் தொடப்பகுதி இல்லையா, அந்த சைடு வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். எந்த அளவுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா A4 ஷீட் சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பண்ணிட்டேங்க. இந்த மடிப்பை எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுறேன். ஓகேவா, அதுக்கப்புறமா ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து நான் ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் செலக்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஜீன் அப்படின்றதுனால ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோம் ஷீட்டை இதுக்கு நடுவில் வச்சு நார்மல் சாக் பீஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கரெக்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 புறமுமே நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா,
ஃபோம் ஷீட்டும் A4 ஷீட் சைஸும் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ ட்ரா பண்ணினதுக்கு அப்புறமா 1 சென்டிமீட்டர் விட்டு வெளிப்புறமா இந்த மாதிரி இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு சில சைடு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வெளிப்புறம் ட்ரா பண்ணுற லைன் வந்துட்டு பத்தாது. இந்த இங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு பத்தவே இல்ல. பட் இருந்தாலும் பரவால்ல. அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிறலாம். நமக்கு உள்புறம் வளைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? அது வந்துட்டு கண்டிப்பா ஃபோம் ஷீட் சைஸ் அளவுக்கு கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் பார்த்து அந்த அளவுக்கு நம்ம துணி எடுத்துக்கணும். இப்போ வெளியில போட்ட லைனுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி 4 புறமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். உள்ள மட்டும் ஒரே ஒரு லைன் தெரியும். இல்லையா? இப்போ என்ன பண்ணலான்னா, பேக் சைட் திருப்பிக்கலாம். பேக் சைட் திருப்பிட்டு நம்ம போட்ட லைனுக்கு கரெக்டா இதோ இந்த மாதிரி மடக்கிக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். மடக்கினா இந்த மாதிரி விரிஞ்சு வருது இல்லைங்களா? அது விரியாம இருக்கிறதுக்காக நம்ம அயர்ன் பாக்ஸ் வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் மடங்கி அழகா இருக்கும். இதே மாதிரி 4 புறமுமே அயர்ன் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட ஃபோம் ஷீட் சைஸுக்கு இந்த ஜீன் இல்லைங்க, குட்டி ஜீனாக இருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜீனுக்கு தகுந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிக்கோங்க. பட் என்னன்னா கொஞ்சம் குட்டி பவுச்சாக வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். 4 பக்கமுமே இப்போ நான் அயர்ன் பண்ணிட்டேங்க. அயர்ன் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு கார்னர்லேயும் இதோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 சைடுமே இதே மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த மடக்கின பார்த்தீங்களா, மடக்கி அயர்ன் பண்ணினோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நாலு சைடுமே பேஸ்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா ஃபோம் ஷீட் எடுத்து அது மேலே வச்சு அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோம் ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி 3/4 பாகம் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மிச்ச 1/4 பாகத்தையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். மடித்ததுக்கு அப்புறமா இந்த ஜீன் மேலே வச்சு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது. நம்ம ஒரு பவுச் தாங்க பண்ண போகிறோம். ஜீன் பவுச்சு, ஓகேங்களா? மொபைல் வைக்கிற மாதிரி, மணி மட்டும் வைக்கிற மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இப்போது ஃபோம் ஷீட் ஒட்டினதுக்கு அப்புறமா க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த 3/4 பாகம் நம்ம மடக்கி விட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போது ஒரு பவுச் மாதிரி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறமா மேலே 1/4 பாகம் மட்டும் தனியாக இருக்கும். அந்த பாகத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெல்க்ரோ யூஸ் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் ஏதாவது பட்டன் இல்லை ஏதாவது தேவையில்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்காக வெல்க்ரோ நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுவுமே நான் ஒரு பேண்ட்லேருந்து பிக்சர் தான், நான் தனியாக வாங்கலைங்க. இதோ இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு ஒரு ஓப்பனிங் கிடச்சிரும். நமக்கு ஒரு ஜிப் மாதிரி, ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணுறது தான் பேலன்ஸ். இதில் நீங்கள் என்ன வேணும்னாலும் டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்ட பூ தான் இதுக்கும் வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணி வைக்க போகிறேன். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். ஜீன் பவுச் அப்படின்றதுனால இதையும் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 பூ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பூ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டிஐஒய் ரெடி ஆயிடுச்சுங்க. டெக்கரேட் பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம். ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களோட ஐடியா தான். இப்போ பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம இதில் மொபைல் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஹேண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வெளியே எங்கேயாவது மொபைல் மட்டும் கொண்டு போகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் கொண்டு போகலாம். ஜீன் பவுச் அப்படின்றதுனால ராயலாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். நம்மளே செஞ்ச ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். இப்போது இந்த மொபைல் ஹோல்டரும் மொபைல் பவுச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதாவது ஒன்றாச்சு வீட்டில் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.